ஏனுங்க கிச்சனுக்குள்ளே அந்த எலிங்க தொல்லை தாங்க முடியல, ஏதாவது பண்ணணுங்க. வீட்டில் தான் எலிபொறி இருக்குல்லடி, ஒரு கருவாடு எடுத்து மாட்டி வை, தானா மாட்டி. உங்கள் ஆத்தாக்காரிக்கு தான் கருவாடு பிடிக்காத, வீட்டுக்கு வாங்குறதே கிடையாது. கருவாடு இல்லைன்னா என்ன, தேங்காய் எடுத்து மாட்டி வை. அதே இங்கே எங்கிட்ட இருக்குது, தேங்காய்லாம் அரை முடி காமுடி தான் இல்லை வீட்டில். ஒன்றுமே இல்லாத அந்த கிச்சனுக்குள்ளே அந்த எலி மட்டும் வந்து என்ன தான் பண்ணுது? அந்த வீணாக போன எலி இருந்தால் இருந்துட்டு போகுது, நீ போ. எனக்கு என் திறமை தெரியாமல் உங்கள் அம்மா எப்போ பாரு என்கிட்டே வம்பு இழுக்கிறாங்க. நான் காலேஜ் படிக்கிறப்ப மாறு வேஷம் போட்டியில் அரைக்கி வேஷம் போட்டு செகண்ட் ப்ரைஸ் வாங்கினேன் தெரியுமா? எனக்குள்ளே எம்பிட்டு திறமை இருக்குது தெரியுமா? ஆனால் உங்கள் அம்மா என்னென்னா எனக்கு அது தெரியல இது தெரியல, அக்கம் பக்கம்லாம் குறை சொல்லிட்டு திரியிறாங்க. நான் எவ்வளோ திறமையான பொண்ணுன்னு இப்போவாது புரிஞ்சுக்கோங்க. உங்கள் அம்மாட்ட சொல்லி வைங்க என்ன. இப்போ எதுக்கு அரைக்க மாதிரி கத்திட்டு இருக்கிற? சொல்லப்போனால் நீ வேஷம் போடாமல் போயிருந்தா ஃபஸ்ட் ப்ரைஸே வாங்கியிருப்ப. அந்த திறமை இல்லைன்னு சொல்லித்தான் எங்கள் அம்மா அந்த திறமை பத்தலைன்னு சொல்லி உனக்கு சொல்லி காமிக்கிறாங்க. வந்துட்ட வேஷம் போட்டாலாம் அப்படி போய் நிற்கிறதுக்கு இல்லாமல் செலவு பண்ணிக்கிட்டு. என்னங்க 2 நாளாக நான் கவனிச்சேங்க, இந்த பக்கத்து வீட்டக்காவுக்கு சரியாக துணியே துவைக்க தெரில, புள்ளி புள்ளியாக கரையாக இருந்தது. ஆனால் இன்னைக்கு பாருங்களேன், துணி நல்லா பளிச்சுன்னு துவைச்சிருக்காங்க. பரவாயில்ல. அழுக்காக இருந்தது அவங்க சேலல்லடியே, நம்ம வீட்டு ஜன்னல் சுத்தம் பண்ண அத்தம் பளிச்சுன்னு உங்கள் கண்ணுக்கு தெரியுது. வந்து 2 மாதம் ஆகுது, வீட்டு ஜன்னலை துடைக்காம பக்கத்து வீட்டுக்காரி சேலை துவைக்கிறது சரியில்லையாம்மா. போப்போ வேலை ஏதாவது இருந்தால் போய் பார்ப்பியாம்மா. அது வேற ஒன்றும் இல்லைங்க, லைட்டாக தலை வலிக்குது, இதை வந்துடுறேன். காலையிலேருந்து இங்கே ஒருத்தி சோகமாக நின்றுட்டுருக்கிறேனே, என்ன ஏதுன்னு கேட்க மாட்டீங்களா? அப்படியே வரீங்க போகிறீங்க. சரி என்ன பிரச்சனைன்னு தான் சொல்லு, கேட்குறேன். நான் கேட்க மாட்டேன்னு நான் சொல்கிறேன், எனக்கும் ஆஃபீஸ்க்கு நேரம் ஆகுதுல்ல. தயவு செய்து சீக்கிரம் சொல்லு, என்ன பிரச்சனை, ஏன் சோகமாக இருக்கிற? அதை தெரிஞ்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? என் பிரச்சனையை என்ன சால்வ் பண்ணிடுவீங்களா? சொல்லுங்கள், சால்வ் பண்ணிடுவீங்களா? அதுக்கு தானடி நான் பாட்டுக்கு பேசாது போயிட்டு இருந்தேன். கூப்பிட்டு வச்சு என்ன பிரச்சனைன்னு கேட்க சொல்கிறேன், கேட்டால் அதை ஒரு பிரச்சனையாக்குற. என்னடி உன் பிரச்சனை? போடி அங்கிட்டு. ஏனுங்க ஆஃபீஸ்லேருந்து சீக்கிரமாக வந்துவிட்டீங்க? அது வேற ஒன்றும் இல்லைம்மா, ஆஃபீஸ்க்கு இது தப்பிக்கிற பொட்டி கடையில் ஒரு சிகரெட் பற்ற வைக்கிறதுக்கு போயிருந்தேம்மா. பற்ற வைக்கல, அதுக்குள்ளே ஆஃபீஸு தரமட்டமாகி போச்சு. என்னை தவிர எல்லாருமே இறந்துட்டாங்க. அதுதான் நானும் வந்துட்டேன். என்னங்க மாமா சொல்கிறீங்க? ஐயோ, ஆண்டவன் புண்ணியத்தில் தப்பிச்சு வந்தீங்கன்னு சொல்லுங்கப்பா. இறந்தவங்க குடும்பத்துக்கு 20 லட்சம் பணமும் ஒருத்தங்களுக்கு கவர்மெண்ட் வேலையும் அரசாங்கம் அறிவிச்சிருக்கு தெரியுமாக்குள்ள. நான் மட்டும் எப்படியோ தப்பிச்சு வந்துட்டேன். உயிர் தப்பிச்ச வரைக்கும் போதும். இதுக்கு தான் அந்த வீணாக போன சிகரெட்டை விட்டு தொலைங்கன்னு சொல்கிறேன். கேட்டிங்களா? இப்போ 20 லட்சம் பணம் போச்சா?